ஹாய், நான் ஆதித். லாஸ்ட் வீடியோவில் நாம் ஏதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கும் இடையில், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பில், அந்த பீரியடில் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், நம்ம கெரியரோட அலைன் ஆகிறவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை இன்டெப்த்தாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோ எதுக்காக, இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஃபேக்கல்ட்டிஸில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக தொடங்குது. ஸோ இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, அதில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். இங்கே நான் ஒரு மெமரிக்காக செகண்ட் இயர்ஸ் டைமில் ஸ்டடி கோலில் இருந்து நான் ஒரு குரூப்பாக செட்டாக படித்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நிறைய அண்டர் கிராஜுவேட்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான $1 million கொஷின், ஹவு டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம்ஸுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படி படிக்கிறதுங்கிற விஷயம். முதல்ல எக்ஸாம்ஸுக்காக ஏன் படிக்கணும், ஏன் எக்ஸாம்ன்றது முக்கியம். எக்ஸாம்ன்றது ஒரு பேராமீட்டர். எதுக்காக அது என்னத்தை மெஷர் பண்ணோம்னா, நாம் அந்த கோர்ஸில் இருக்கிற கன்செப்ஷுவலாக அந்த கோர்ஸை எவ்வளோ விளங்கியிருக்கோம், அந்த கோர்ஸை பற்றி இன்டெப்த்தான நாலேஜ் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கி, அந்த கோர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்டெண்டட் அவுட்கம்ஸ் நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்கின்றதை மெஷர் பண்ணுற பேராமீட்டர் தான் எக்ஸாம்ஸ், இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ். அண்ட் தென் வேறு என்னத்துக்காக நாம் எக்ஸாமுக்காக படிக்கணும், நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு. அந்த என்ன நாம் ஒரு சர்டைன் பீரியட் யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த பீரியட்லேருந்து நாம் ஏதாவது ஒரு நாலேஜை கெயின் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த நாலேஜை கெயின் பண்ணணும். அண்ட் தென் GPAs மஸ்ட். எனக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னா, GPAs ஒன் ஆஃப் த மஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறோன்னா இட் வில் பி ஷார்ட் கட், அதாவது ஒரு வேயாவது ஷார்ட் ஆக்கி தரும். அண்ட் தென் நாம் எல்லாம் படிக்கிறது, அதிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே என்னத்துக்குண்டா, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு அவுட்கம்மை கொடுக்கணும். அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கலாம், இல்லாட்டி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஏதாவது ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இல்லாட்டி ஒரு ரிசர்ச் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ரிசர்ச் ஒரு அவுட்புட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. நாம் அதன் சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அவுட்கம்மை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. என்று நான் இந்த வீடியோவில் what can I do become a more successful student என்ற யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோட ஒரு ஆர்டிக்கலை மெயின் பண்ணி தான் இந்த வீடியோவை, இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு இன்டெப்த்தான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்னு சொன்னாலே எனக்கு ஒரு ஆன்சைட்டி கொண்டு வந்துடும். அந்த எக்ஸாம்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு பயம் கொண்டு வர்றது எல்லாருக்கும் சகஜம். ஆனால் அது ஒரு சர்டைன் லெவலை தாண்டி ஒரு ப்ரெஷர் பண்ணிக்கிற ஒரு நிலைமை தான் கூட இருக்கு. ஆனால் உண்மையிலே எக்ஸாம்ன்றது எக்ஸாக்டாக என்னென்று பார்த்தா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் இன்டெப்த்தான நாலேஜ் இருக்கின்றதை நாம் மெஷர் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்குமான ஒரு வழி தான் எக்ஸாம். ஸோ இதை ஒரு பயங்கரத்துக்குரிய ஒரு விஷயமா, ஒரு ஆன்சைட்டிக்குரிய ஒரு விஷயமா பார்க்காம முதல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம். ஓகே, இது ஒரு பெரியராக பார்க்காம இது ஒரு சேலஞ்சாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இதை நாம் யூஸ் பண்ணிக்க பார்ப்போம். ஓகே, உண்மையிலே எனது எக்ஸாம்ன்றது நாம் த்ரூ அவுட் த செமஸ்டர் நாம் படித்த விஷயங்கள், டுட்டோரியல்ஸ், நாம் செஞ்ச பாஸ் பேப்பர்ஸ், இப்படி எல்லாம் தான் அதில் உள்ளடக்கமாக போகுது. உண்மையிலே அந்த கடைசி கட்டத்தில் ஒன் டேயில் இல்லாட்டி வித்தின் அ வீக்கில் நாம் என்னது இது செய்கிறதுன்றது, அந்த எக்ஸாமை சிக் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே அப்படி செய்யக்கூடாது. இருந்தாலும் கடைசி கட்டத்திலான நிறைய பேர் நமக்கு ஞானோதயம் பிறக்கிற. ஸோ நாம் இப்போ கடைசி டைமில் அந்த எக்ஸாமை சிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி அதை சிட் பண்ணலாம்ன்ற ஒரு ஷார்ட் வே தான் பார்க்குறோம். உண்மையாகவே இது ஷார்ட் வே. உண்மையாக ஒரு கோர்ஸில் ஒரு செமஸ்டரில் நாம் த்ரூ அவுட் த செமஸ்டர் அந்த சப்ஜெக்ட்ஸு, கன்செப்ஷன் விளங்கி அந்த த்ரூ அவுட் த செமஸ்டர் நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில், இல்லாட்டி நாம் லேக் ஆஃப் த நாலேஜ், அதை நாம் எப்படி எக்ஸாம் சிட் எக்ஸாமில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுறதுன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே,
இப்பயும் நமக்கு டைம் இருக்குது, டோன்ட் வரி. நீங்கள் எக்ஸாமுக்கு வித்தின் வீக் இருந்தாலும் சரி, வித்தின் 2 வீக் இருந்தாலும் சரி, 1 டே தான் இருந்தாலும் சரி. ஆனால் 1 டேன்றது எக்ஸாமுக்கு முதல் படிக்கிறன்ற விஷயம் ஒரு ஏமாத்து வேலை. த்ரூ அவுட் செமஸ்டர் ஆரம்பத்திலேருந்தே படிக்க தொடங்குது. இனி வரும் காலங்களில் இதை ஒரு ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு இனி வரும் காலங்களில் த்ரூ அவுட் செமஸ்டர் ஃபஸ்ட்லேருந்தே செமஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே படிக்க தொடங்குறது மிச்சம் நல்ல வேலை. அது அப்போ தான் அந்த கன்செப்ட்ஸை நாமளும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட புரிஞ்சிக்கலாம். என்ன இருக்கி இதுலேருந்து என்ன விஷயம் நடக்குதுங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சக்கூடிய மாதிரியும் அதான் எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு குட் ஜிபிஏ வேணும். ஸோ எக்ஸாமை நாம் நல்லா சீட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்கு. வி கேன் அச்சீவ் த குட் ரிசல்ட்ஸ். ஓகே, எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறத எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். முதல்ல எக்ஸாம்ன்றது நான் ஒரு பேராமீட்டர்னு சொன்னேன். இங்கே நமக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்றதையும் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்குங்கிறது, நம்மளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதா, அந்த கன்செப்டை விளங்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதான்ற விஷயத்தை தான் இந்த பேராமீட்டர் மெஷர் பண்ண போகுது. இந்த எக்ஸாமில் இந்த பேராமீட்டர் மெஷர் பண்ண போகுது. ஸோ இங்கே முக்கியம் ப்ராப்ளம் சால்விங் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் சொல்லப்படுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதுதான் நம்ம வர்ற மெயின் மிஸ்டேக். ஸோ இந்த கீ அவுட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுல உறுதியாக இருங்க. முதலாவது விஷயம், எந்த காரணம் கொண்டும் எனது இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோடனே மனமாய் குவிஞ்சு கிடக்கு படிக்கிறதுக்கு நெல்லி நாம் யோசிக்கிறதுலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தொடங்குகிறோம். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக வேணா. முதல்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் போக வேணா, உங்களோட ஹோப்பையும் லூஸ் பண்ணுவான். இன்னும் நமக்கு டைம் இருக்கு, இன்னும் காலம் இருக்கு, நாம் அதுக்குள்ளே படித்து இந்த எக்ஸாமை சிட் பண்ணியலுங்கிற ஒரு உறுதியான மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து அவுட் ஆகிறதோட அதே டைம் உங்கள்கிட்ட இருக்கிற ஹோப்பை லூஸ் பண்ணக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டடி பிளான், இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்டடி பிளான். அது உங்களுக்கு என்னால் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு உரிய பிளானை என்னால் சொன்னேன். அது இருக்கிற டைமை எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ கண்டென்ட்டை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ப்ரிப்பேர் ஆக முடியுங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எது ப்ரியோரிட்டி, எது எக்ஸாம் கொஷனாக வந்திருக்கின்றதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய கன்செப்ட்ஸையும் அதுக்குரிய பேப்பர்ஸையும் பாஸ் பேப்பர்ஸையும் டுட்டோரியல்ஸையும் செய்கிறதுக்குரிய ஒரு இன்டெப்த்தான ஒரு நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ஸ் சாப்டர் நோட்ஸ் மெட்டீரியல்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, மேக் அ ஸ்டடி பிளான். செகண்ட், மூணாவது விஷயம், எல்லாரும் மெயினாக மிஸ்டேக் வர்ற இடமே இதுதான். பர்சனலி நான் ஃபெல்ட் ஆகிருக்கிறது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் இருக்கும், லெக்சர் நோட்ஸ் இருக்கும், அதுகளில் அதுக்குள்ளே இன்டெப்த்தாக எகெயின் போய் அதை ரீட் பண்ணி அதிலிருந்து எல்லா விஷயங்களையும் நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறது, என்டையர் நாலேஜையும் அந்த லெக்சர் நோட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறத நாம் வர்ற ஆக பெரிய மிஸ்டேக். ஒரு லெக்சர் நோட்ஸுக்கு நாம் எகெயின் அதை ப்ரியோரிட்டைஸ் பண்ணி அதுக்குள்ளே மட்டுமே சுற்றுறது தான் நாம் செய்கிற ஆக பெரிய மிஸ்டேக். ஆனால் லெக்சர் நோட்ஸில் மட்டும் தங்கியிருக்கிறது, முழுக்க தங்கியிருக்கிறதுனாடி நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துடாது. ஸோ நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியலை அந்த லெக்சர் நோட்டை என்ன செய்யணும்டா, இன்டெப்த்தாக நீங்கள் போக நினைச்சிங்கன்னா அது அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியல, இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், அதை என்னை ஃபோக்கஸ் பண்ண தொடங்கி உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிக்கலாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியலை பார்க்கிங்க, லெக்சர் நோட்ஸை பார்க்கிங்கன்னா அதை ஒரு ரஃப்பாக அதில் என்ன அவுட்லைன் இருக்கு, அதில் என்னென்ன கன்செப்ட்ஸ் இருக்கு, அது என்னென்ன விஷயங்கள்ன்றது ஒன்று கோர்ஸ் மெட்டீரியலை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி
யூடியூப்பில் நிறைய சோர்சஸ் இருக்கும். அதில் உரிய விளக்கத்தை எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஒரு ஷார்ட்டாக அதே டைம் விஷுவலாகவும் கன்சியூம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை பற்றிய தேவையான நாலேஜை நீங்கள் அந்த ரஃப்பாக பார்க்குறதுக்கு மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மெயினாக நமக்கு தேவை ப்ராப்ளம் சால்விங். பாஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராப்ளமை நாம் சால்வ் பண்ணணும் டிபெண்டிங் அப்பான் த கன்செப்ட். அந்த கன்செப்ட் லெக்சர் நோட்ஸில் இருக்கிற அந்த கன்செப்ட்ஸை அப்ளை பண்ண வேண்டிய அந்த இடம்னா எக்ஸாம் பேப்பர். ஸோ நாம் எக்ஸாம் பேப்பரில் டிரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் சிட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துடாது. ஸோ நாம் மஸ்ட் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம், மஸ்டான விஷயம், பாஸ் பேப்பர்ஸுக்குள்ளால் போகணும். பாஸ் பேப்பர்ஸ் கோ த்ரூ த பாஸ் பேப்பர்ஸுக்குள்ளால் போகும்போது என்ன செய்யணும்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை நாம் கெயின் பண்ண முடியும். அதில் இருந்து எக்ஸாமை ஈஸியாக நாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் மஸ்ட்டாக செய்யுங்க. பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இப்போ செமஸ்டரில் 6 கோர்ஸ் யூனிட் இருக்குன்னா அந்த 6 கோர்ஸ் யூனிட்ஸுக்கும் தனித்தனியான ஃபைல்ஸ் வச்சுட்டு அந்த தனித்தனியான ஃபைல்ஸில் எந்தெந்த வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் செய்கிறீங்கன்னா அதை ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் அதை ஒரு டாக்குமெண்ட்டாக கட்டலாம். அடுத்தது டுட்டோரியல்ஸ். பாஸ் பேப்பர்ஸுக்கு அடுத்த ப்ரியோரிட்டைஸ் பண்ண வேண்டியது டுட்டோரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரியோரிட்டி எப்போவுமே பாஸ் பேப்பர்ஸ் இருக்கணும், 2வது ப்ரியோரிட்டி டுட்டோரியல்ஸ், 3வது தான் லெக்சர் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஆனால் போகும்போது முதல்ல லெக்சர் நோட்ஸை பார்த்துட்டு அதுக்கு ப்ரோ பாஸ் பேப்பர்ஸ் போகிறது நல்லது. ஆனால் லெக்சர் நோட்ஸ் பார்க்கும்போது இன்டெப்த்தாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு அவுட்லைனை என்ன விஷயம் சொல்லியிருக்கின்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரஃபாக கோத்ரூ பண்ணுவேன். அடுத்த முக்கியமான விஷயம், எடுத்தோடனே அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஹார்டான ஒரு விஷயத்தை கை வைக்காதீங்க. இது உங்களோட ஹோப்பை இழக்கிறதுக்கு மெயினான காரணம் வரைக்கும். ஈஸியஸ்டான ஒரு செக்ஷன் எடுங்க. அந்த செக்ஷனை முடிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷனை வச்சுட்டு அதுக்கடுத்த ஈஸியான ஒன்றை பாருங்கள். அடுத்த லெவலில் இருக்கிற அடுத்த கொஞ்சம் ஹார்டான ஒன்றை பார்க்கலாம். திரும்ப இதை முடித்ததுக்கு அப்புறம் அதில் கிடைக்கிற மோட்டிவேஷனை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்டானதை பார்க்கலாம். இப்படியே போகும்போது கிராஜுவலாக உங்களால் அந்த ஒர்க்கை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் இடையில இருக்கிற பெரியர் காரணம் அது அப்படியே தடப்பட்டும் நீங்கள் கண்டினியூஸாக அந்த கோர்ஸ் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஈஸியஸ்ட். இந்த 6 months என்ன கடைசி டைமில் படிக்கிற ஆட்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, இவ்வளோ வளவாய் குமிஞ்சு கிடக்கு, இதை நான் எங்கேருந்து படிக்க போகிறேன்? அது வித்தின் வீக்காக இருக்கட்டும், வித்தின் 2 வீக்காக இருக்கட்டும், அந்த சர்டைன் பீரியடுக்குள்ளே அந்த ஒரு சொற்ப காலத்துக்குள்ளே படிக்கிறீர்கள், இவ்வளோ குமிஞ்சு கிடக்கு, இதை எங்கேருந்து படிக்கிற அப்படின்ற விஷயம் மிச்சம் தலைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதனாடி இவ்வளோ படிக்கிறீங்க நிறைய பேர் அவங்க எதையுமே படிக்காமல் விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேஜை படித்து அனுப்புறதுன்னா கடைசியில் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போய்த்துரு. அப்படி இல்லாமல் எவ்வளோ ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலையை நீங்கள் தகர்க்கணுன்னா ஒவ்வொரு செங்கலாக தான் உடைக்கணும். ஸோ சிங்கிள் பிட் அட் அ டைம். என்ன முதல்ல நீங்கள் ஒரு சாப்டர் எடுக்கிற, அந்த சாப்டரை முடிக்கிற, அப்படி பையன் மெதுவாக மூவ் ஆகி போங்க. எடுத்தோடனே ஒட்டுமொத்த செக்ஷனையும் நான் 1 dayல முடிக்கணும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சிங்கிள் பிட் அட் அ டைம். என்ன ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போக பாருங்கள். நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் ஒரு நாள் முடிக்க ட்ரை பண்ண வேணாம். ஓகே. இந்த 7th one, இது எல்லாத்தையும் விட நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டடி பிளான், எவ்வளோ பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சாலும், என்ன நீங்கள் ஒரு ஸ்டடி டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் மெயினான விஷயம் கன்சிஸ்டன்சி இல்லாமல், தொடர்ச்சியான ஒரு தன்மை இல்லாமல் எந்த ஒரு வேலையையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி இயலாது வித் அ குட் ரிசல்ட். ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். தொடர்ந்தேர்ச்சியான தன்மை. நீங்கள் என்ன பிரேக் டவுன் ஆனாலும் சரி, பெரியர் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல நிற்காமல் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு
என்ன இப்போ இந்த சாப்டரில் இந்த விஷயம் விளங்குன்னா அதை வச்சுட்டு அப்படியே அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. அடுத்தடுத்தது படிக்க தொடங்கும். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க, எங்கேயும் விட்டுறாம. ஓகே, அண்ட் தென் ஃபைனலைஸ் பண்ணால் முதல்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஹோப்பை இழக்காதீங்க. அடுத்து மேக் ஸ்டடி பிளான், கோர்ஸ் நோட்ஸை லெக்சர் நோட்ஸை ரஃபாக கோ த்ரூ பண்ணுங்கள். பாஸ் பேப்பர்ஸ் மஸ்ட், பாஸ் பேப்பர்ஸ் இன் டுட்டோரியல்ஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அடுத்தது ஸ்டார்ட் ஃப்ரம் ஈஸியஸ்ட், சிங்கிள் பிட் அட் அ டைம், கன்சிஸ்டன்சி மெட். இந்த 7 ஸ்டெப்ஸும் மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். இதுக்குள்ளால் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு குட் ரிசல்ட்டை அட்டைன் பண்ண முடியும். ஃபைனலி ஆல் அபவுட் த ப்ராப்ளம் சால்விங். எக்ஸாம் பேப்பர்ஸில் நீங்கள் போய் ப்ராப்ளம் சால்விங் தான் பண்ண போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் லெக்சர் நோட்ஸில் அப்படியே படிக்கிறத போய் வாந்தி எடுக்க போகிறீங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங், அந்த கேள்வி என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ அதுக்குரிய விடையை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ லெக்சர் நோட்ஸ் நாம் கோத்ரூ பண்ணணும், பட் அதையே டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் வைக்கணும். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் டுட்டோரியல்ஸ் செய்யுங்க. அண்ட் தென் ஃபைனலி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். ஃபைனலி நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், என் பர்சனல் அட்வைஸ், எக்காரணம் கொண்டும் எக்ஸாம்ஸு சிட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் 1-2 எக்ஸாம்ஸ் அப்படி சிட் பண்ணாமல் விட்டுருக்கேன். அது ஒரு மிச்சம் பிழையான ஒரு முன்னுதாரணம். ஸோ அந்த விஷயத்தை செய்யாதீங்க. நீங்கள் என்ன எமோஷனலாக டவுனாக இருந்தாலும் சரி, வீட்டில் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அது உங்களோட அகாடமிக்ஸை எஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துங்க. நீங்கள் மஸ்ட்டாக எக்ஸாம் சிட் பண்ணுங்க. இல்லாட்டி பிறகு நீங்கள் அதுக்குரிய பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் சிட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த விஷயங்களை விளங்கியிருக்கும். நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மூலமாக ஈஸியாக உங்களோட எக்ஸாம்ஸில் குட் ரிசல்ட்ஸு, குட் ஸ்கோரை அட்டைன் பண்ணக்கூடிய வரைக்கும். இந்த ஐ எம் சைனிங் ஆஃப். ஐ எம் ஆதின்.